ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா 121,000 1,21,000 பேர் இருக்காங்க. அதில் மென்னுக்கும் விமனுக்கு இருக்கிற ரேஷியோ 6:5. 6 மென் இருக்காங்கன்னா 5 விமன் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உண்மையாலுமே மென் நம்பர்ஸ் வந்து எவ்வளவு? ஸோ மென் வந்துட்டு மென்னு விமன் சரிங்களா, மென்னுக்கும் விமனுக்கும் இருக்கிற ரேஷியோ 6:5. அப்போ மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 6A இருப்பாங்கன்னு அர்த்தமா? விமன் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 5A இருப்பாங்கன்னு அர்த்தங்களா? தனியாக வெளியில் எடுத்தோம்னா அப்போ மொத்தமாக எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது? 6A + 5A 11A அப்படிங்கிறது தான் மொத்த பாப்புலேஷன். ஸோ இப்போ 11Aங்கிறதா மொத்த பாப்புலேஷன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 121,000 ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன? A ஈக்குவல் டு ஸோ 11 சார் 121. ஸோ இப்போ ஏனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 11,000. ஸோ இங்கே மென்னு தானே கேட்டிருக்காங்க. மென்னுடைய வேல்யூ எவ்வளவு? 6A. ஸோ 6A தான் மென்னு. இப்போ ஏங்கிறது 11,000னா 6,000 சாரி 6Aங்கிறது 66,000. சரிங்களா, இதுதான் வந்து இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்ஸ் வந்து போடணும். ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஆர் பாய்ஸ். ஸோ மொத்தமாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 30 பேர் என்னவா இருக்காங்கன்னா பாய்ஸாக இருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ரேஷியோ. ஸோ பாய்ஸ் 30 பேர் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. ஸோ ரேஷியோ எடுத்தோம்னா 3:2. இந்த A, B மற்றும் சியின் மாத ஊதியம் 2:3:5 என்ற விகிதத்தில் இருக்குது. சரியா? ஸோ சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு ஊதியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏனுடைய மாத ஊதியம் எவ்வளவு? நம்ம கான்செப்ட் இப்போ என்ன, ஏ மட்டும் தனியாக பிரித்து எழுதுனா எப்படி எழுதணும்? சான்சர் யாராவது சொல்லுங்கள். ஏ மட்டும் தனியாக பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? 2 மட்டும் எழுதலாமா, இல்லை கூட என்ன சேர்த்துக்கணும்? ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக கூட சேர்த்துக்கணும். சரிங்களா? 2A அது மல்டிபிளாக இருக்கும், அதான் ரீசன். C 5A. இப்போ சீனுடைய ஊதியம் எவ்வளவு அப்படின்னா 5A. ஏனுடைய ஊதியம் எவ்வளவு? 2A. சரிங்களா? ஸோ சி ஏவை விட எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 3 தான். 3A தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த 3Aங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1200 ஈக்குவலாக இருக்குங்களா? ஏன்னா சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம். ஸோ நார்மலாக இந்த ரேஷியோ எப்படி பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னா 3A அதிகமாக இருக்காங்க. அப்போ 1200 அதிகம்னு சொல்கிறாங்கன்னா இந்த 3Aங்கிறது தான் 1200 இருக்கும். ஸோ 3 4 சார். ஸோ இப்போ ஏனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 400. என்ன கேட்குறாங்கன்னா பீனுடைய ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. பீனுடைய ஊதியம் 3A. ஸோ ஏ வந்து 400னா 3A எவ்வளோவா இருக்கும்? 1200. ஸோ இதுக்கான ஆன்சர் 1200 × 12 போட்டோம்னா 14,400 வந்துட்டு வரும். சரியா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு. சரிங்களா? ஸோ க்ரீன், எல்லோ அண்ட் பிளாக். இது ரேஷியோ பேக்கில் வந்து பால்ஸ் இருக்குது. என்ன ரேஷியோ இருக்குன்னா 4:3:5 ரேஷியோவில் இருக்குது. இஃப் 40 பிளாக் பால்ஸ் 40 பிளாக் பால்ஸ் இருக்குங்களா அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ க்ரீன் மட்டும் நான் பிரித்து எழுதுறேன்னா என்ன எழுதலாம்? 4Aன்னு எழுதலாமா? எல்லோவை மட்டும் பிரித்து எழுதணும்னா 3Aன்னு எழுதலாம். பிளாக்கை மட்டும் பிரித்து எழுதணும்னா 5Aன்னு எழுதலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி பிளாக் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 40ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 5A அப்படிங்கிறது தான் 40. அப்போ ஏங்கிற வேல்யூ எவ்வளோ? 8. ஸோ மொத்தமாக எவ்வளோ பால்ஸ் இருக்குங்க? இந்த ரேஷியோ எப்படி பார்த்தோன்னா 4 + 3 7 7 + 5 12. மொத்தம் 12A பால்ஸ் இருக்குது. ஏனுடைய வேல்யூ 8. 12 8s are 96. ஸோ மொத்தமாக 96 பால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே தானே? ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4. ஸோ ஏனுடைய மாத வருமானம் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா மாத வருமானம் AB 3:4. அதே போல் அவர்களின் செலவு விகிதம், ஸோ இதை வந்துட்டு இன்கம், அடுத்ததாக செலவு எக்ஸ்பெண்டிச்சர் 5:7. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதம் 5000 சேமிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் பியின் மாத வருமானத்தை காண்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக சேமிக்கிறாங்க. 5000 ரூபா சேமிக்கிறாங்க. சரிங்க, 2 பேருமே 5000 ரூபா சேமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஏனுடைய இன்கம் எவ்வளவு? ஸோ ஏனுடைய இன்கம் மட்டும் நான் பிரித்து எழுதுறேன்னா 3x. இது ஏனுடைய இன்கம். பியினுடைய இன்கம் 4x. ஸோ இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குது. அதே போல் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோமா, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வேறு ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். ஸோ 5yன்னு எடுத்துக்கலாம். பியினுடையது 7y. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருங்க? ஸோ இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 5000 வரும். இங்கேயும்
5000 வரும். சரிங்களா? இதை ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5000, 4x மைனஸ் 7y ஈக்குவல் டு 5000 போட்டோம்னா எக்ஸ்னுடைய வேல்யூ தெரியும், ஒய்னுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்து கண்டுபிடிங்க. இதுலேயே இன்னொரு மெத்தட் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 5 இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 2. இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 3. ஆனால் ரெண்டுக்குமான வேல்யூஸ் எப்படி தான் வரணும்? ஆக்சுவல் வேல்யூ 5000 ஈக்குவலாக தானே வரணும். 5000 பார்க்கும்போது ஈக்குவலாக தான் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, இதை கொண்டு போயிட்டு மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சரிங்க. எப்படின்னு ஸோ ஏனுடைய இன்கம் ஏ அண்ட் பி. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:4 இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் 5:7 இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே எவ்வளோ தான் சேவ் பண்ணுறாங்கன்னா 5000 ஈக்குவலாக தான் சேவ் பண்ணுறாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம கழிச்சு பார்த்தோம்னா இங்கே 2 வருது, இங்கே 3 வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரக்கூடாது. ரெண்டு எப்படி வரணும்னா ஈக்குவலாக வரணும். அப்போ அது ஈக்குவலாக வர வைக்கணும் நம்ம. சரிங்களா? அது எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், 2 இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1. அப்போ இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 1 கொண்டு வந்து இங்கே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 2 கொண்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 2 4s are 8. ஸோ 6:8 அப்படின்னு மாறிடுது. கீழே 1 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் 5:7. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, இங்கேயும் 1. ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி 2 மாதத்துக்குமான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னவாயிருச்சு? ஸோ சேவிங்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிருச்சா? இது வந்துட்டு இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் தான் இங்கேயும் இன்கம் இருக்குது, இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இங்கேயும் 1 பார்ட் தான். இப்போ இந்த 1 பார்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 5000 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 1 பார்ட் 5000னா பீனுடைய இன்கம் வந்து எவ்வளோ பார்ட்ஸு? 8 பார்ட்ஸு. ஸோ 8 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்? 8 5s are 40. ஸோ 40,000. ஏனுடையது 1 பார்ட் 5000னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 6 பார்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அப்போ 30,000. சரியா? இது ஈஸி தான். ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. விகிதம் 5:3. அதாவது செலவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் 5x இருக்கும், அல்லது 5a இருக்கும். சேவிங்ஸ் வந்துட்டு 3x இருக்குது. ஸோ இந்த 3xங்கிறது தான் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னா 3500. சரி, சாரி, எக்ஸ்பெண்டிச்சர் தான் 3500 கொடுத்துருக்காங்க. ஸோ 3500. அப்போ 3x எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 5 கழிச்சோம்னா அடிச்சோம்னா 700. எக்ஸ்னுடைய வேல்யூ 700 வருது. அப்போ 3x வந்துட்டு 2100. ஸோ அதே போல் தான் இதுவும். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம் இது வந்து டைம் அண்ட் ஒர்க் சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வேணால் நம்ம டைம் அண்ட் ஒர்க் வரும்போது பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 2 நம்பர் ரேஷியோவில் இருக்குது, 3:4 ரேஷியோவில். அதனுடைய பெருக்கற் பலன் 432 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் 2 என்ன எடுத்துக்கிறேன்? முதல் என்ன 3a எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்ட் வச்சு. செகண்ட் நம்பரை 4a எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துடைய பெருக்கல் வந்து எவ்வளோ அப்படின்னா 432. இது அடிச்சனா நமக்கு என்ன வரும்னா a² = 36 அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அப்போ a வந்துட்டு 6. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. பெரிய எண் வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோன்னா 4a. ஸோ 4a எவ்வளவு? 4a வந்து 6. அப்போ 4 × 6 24. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே போல் தான். 2 நம்பர்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ a b. ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு எடுத்துக்கலாம்? 3a எடுத்துக்கலாமா? சரியா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 3:5 ரேஷியோ. அப்போ ஃபஸ்ட் நம்பரை 3a எடுத்துக்கிறோம், செகண்ட் நம்பரை 5a எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துடைய கூடுதல் 144 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3a + 5a = 144. ஸோ அப்போ 8a = 144 வருது. ஸோ அப்போ ஏங்கிற வேல்யூ என்னன்னா 18. இதில் பெரிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர் 5a, ஏனுடைய வேல்யூ 18. ஸோ 5 × 18 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 வந்து கிடைக்குது. ஸோ 4^3.5 = 2^5. ஸோ இதை வந்துட்டு எப்படி போடலாம்னா 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2² எழுதலாங்களா? 2² பவர் 3.5 = 2^5. ஸோ அப்போ 2^2 × 3.5 என்ன வரும்னா 2^7 மாறிடுது. இது 2^5. ஸோ அப்போ இதை அடிச்சோம்னா இங்கே 2² இருக்கும், இந்த பக்கம் 1 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் 4:1.
ஸோ இந்த சம்மும் அதே போல தான். ஸோ இந்த சம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாடல் சம் பார்க்கலாம். எ ஃபார்மர் ஹேஸ் எனஃப் ஃபுட் ஃபார் 144 டேஸ் ஃபார் 28 days. அதாவது ஃபார்மர் கிட்ட ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? சரிங்களா? ஸோ அப்போ 144 டக்ஸுக்கு 28 நாட்களுக்கான ஃபுட் இருக்குது. ஸோ அதே ஃபுட் இதுதான் வந்துட்டு மற்ற மறுபடி ஃபுட்டு. அப்போ அதே ஃபுட்டில் 32 டக்ஸை வித்துட்டாருன்னா மீதி எவ்வளோ டக் இருக்கும்? 144 30 போச்சுன்னா 114, 114 2 போச்சுன்னா 112 டக் தான் இருக்கும். 112 டக்ஸுக்கு எவ்வளோ நாட்களுக்கு இந்த ஃபுட்டு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷினு. சரிங்களா? சரி, இதை வந்து அடிக்கலாம். 2 14s are 2 5s are 6 are. ஸோ 14 4s are 56, 4 3s are 12, 4 6 are 24. அப்போ எவ்வளோ நாட்களுக்கு வருங்க? 36 நாட்களுக்கு அந்த ஃபுட்டு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இப்படி தான் போடணும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக கேட்டிருக்காங்க. ஸோ 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? செல்வன் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார். சப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா 5000 சேமிக்கிறாருன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ சேமிப்பார்? 20,000 சேமிப்பாருங்களா? சப்போ 20,000 ஒரு வருஷத்துக்கு 20,000னா 1,50,000 எவ்வளோ வருஷத்தில் சேமிப்பார்? ஸோ டிவைட் பை 20,000. ஸோ கேன்சல் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வருஷம் வருங்க? 7.5 7.5 வருஷத்தில் சேவ் பண்ணிடுவார்.